வணக்கம். கிருஷ்ணா மெக்கென்சி. வெள்ளிக்கிழமை விநாயகம் சதுர்த்தி. வருஷம் இங்கே சாலிச்சூர் ஃபார்மில் நான் விநாயகம் செம்மண் கூட செய்வாங்க. எவ்வளோ சந்தோஷம் இதை செய்கிறான். பசங்களா கூட செய்கிறான். பூ கூட அலங்காரம் பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம். வெளியில் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுது விநாயகம் செய்துக்க. பிளாஸ்டிக்கு, பேப்பர் மாஷி, க்ளூ சொல்யூஷன் கூட, பெயிண்ட் நிறைய யூஸ் பண்ண, டாக்ஸிக் கெமிக்கல்ஸு. அப்புறம் அந்த விநாயகர் எல்லாம் கடலில் தான் போவாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பொல்யூஷன் இருக்கு. தேவையில்லாம பொல்யூஷன், அன்னெசரி. ஏன்னா வீட்டில் நம்ம ஓன் விநாயகம் பண்ண முடியும். கீப் வாட்சிங் அண்ட் ஐ வில் ஷோ யூ ஹவ். முதலில் விநாயகம் செய்யறதுக்கு செம்மண் வேணும். செம்மண்ணில் 7 மண், கல் மண் யூஸ் பண்ணுங்க. எந்த மணி யூஸ் பண்ணலாம், ஆனால் கிளே கான்டென்ட் இருக்கணும், நல்லா ஸ்டிக்கி இருக்கணும். இதுதான் செம்மண். ரெண்டாவது சாணி வேணும். இந்த மாடு சாணி வழியில் கிடைக்கும் பாருங்க. இந்த மாடு சாணி இது ஒன்றும் பிரச்சனை தோடுக்குது. இது சுத்தமாக இருக்கான். தமிழ் கலாச்சாரம். பசங்களா பிறந்துச்சு வீட்டில் முதலில் அந்த தரை சாணி போட்டுச்சு, சாணி பூசம் பண்ணிடுச்சு. சாணி நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை தோடுக்கு. செம்மண் கலந்து போடனா ஃபெவிகால் மாதிரி இருக்கு. செம்மண் இருக்கு, சாணி இருக்கு, தண்ணி இருக்கு, எங்க ஹெல்ப் இருக்கு, மெக்கென்சி ஜூனியர். முதலில் தண்ணி செம்மண் கூட கலந்துடணும், பெசஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி தான் கன்சிஸ்டன்சி வேணும். எல்லாம் பேசுனீங்க தம்பி. டேய் அடுத்தது கொஞ்சம் சாணி போடணும். சாணி நல்ல வாசனை இருக்கே. ஐயோ நல்லா இருக்கான். கன்சிஸ்டன்சி சூப்பர் இருக்கு. அப்புறம் சக்கோ, உனக்கு இந்த வாசனை பிடிக்காது? பிடிக்கலையா? நல்லா இருக்கும்பா. மாடு சாணி, மாடுதான் சாமி. எம்பா இது ஒரு மருந்து தெரியுமா? இந்த சித்த வைத்தியா இது சாப்பிட்டு போட்டுக்கலாம். இந்த யார் உடம்பு சரியில்லை, மாடு சாணி தான் ஒரு மருந்து தமிழ் கலாச்சாரத்துல. தெரியாதே? இப்பதான் தெரியும். இது கொஞ்சம் ஈரம் ஜாஸ்தி, இன்னும் கொஞ்சம் செம்மண் வேணும். கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கணும், நல்ல நைஸாக இருக்கணும். தண்ணி ஜாஸ்தி இருந்தாலும் நிற்க முடியாது. இப்போ ஒரு பலகை வேணும், ஒரு கல் வேணும். இவை இதுதான் விநாயகம் வவுறு. என்ன மாதிரி நல்ல ரவுண்டாக இருக்கான். என்னது? நான் என்ன சொன்னேன்? ஐயோ நான் தான் வெள்ளக்காரன், நீ தான் தமிழ் பையன். வயிறு இதான் விநாயகம் தலை. அங்க எப்படி சொல்ல தமிழ்? தலை. அப்புறம் முக்கு. விநாயகர் ஒரு ஏனை எப்படி முக்கு தான்ல, இந்த நீட்டு முக்கு தான்ல. சரி ரெடி பண்ண. ஏன் நீ தொடங்க மாட்டேன் சக்கோர்? சக்கோ நீ பண்றியா? சரி, அப்போ வாக்கில் போட மேல. இப்போ உங்க தலை மூக்கு இப்படி நீட்டு வரணும் பாரு. மூக்கு கை போடணும். ஒரு கை திரும்பி தண்ணி கூட இந்த மண் இந்த காய் இப்படி பவுட்டில் ஜாயின் பண்ணால் நல்லா நிற்க முடியும்.
காய் எப்படி கம்மிங்கள பிளெஸிங்ஸ் கொடுக்குறீங்களா கொடுக்கணும். எங்கள் விநாயகம் ரொம்ப சிம்பிளாக இருக்கான். ஆனால் கீதையில் கிருஷ்ணன் என்ன சொன்னால், நீ ஒரு புல்லு கொடுங்கன்னா ஒரு பூ கொடுங்கன்னா அதை போதும் உன் பக்தி நல்லா இருந்தாலும். அப்போது இந்த பக்தி இருக்கு. அப்போது எப்படி இந்த ஃபைனல் எப்படி இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசு தான் மனசுலேருந்து வரணும்ல, அதுதான் முக்கியமாக. இப்போ நான் எழுதிட்டேன். அந்த எலி நான் தான் பண்ணேன். சூப்பர் இருக்குங்க எலி. அலங்காரம் பண்ணணும். அப்போ பூ வேணுமா? ஆமா. சரி பூ எடுத்துக்கலாம். கருப்பு மிளகு பூ எவ்வளோ அழகாக இருக்கும் பாரு. குசி எடுத்துக்கலாம். இப்போ விநாயகம் அலங்காரம் ஆரம்பிக்கலாம். நம்ம பூ கூட விநாயகர் ரெடி ஆயிடுச்சு. 3வது நாள் 7வது நாள் பூஜைக்கு அப்புறம் தண்ணியில் கருகணும். கொஞ்சம் யோசிக்கோங்க, தமிழ்நாடு எத்தனை கோடி ஆள் இருக்கு, எத்தனை கோடி விநாயகரம் பொல்யூஷனில் பண்ணுங்க, தண்ணியில் கறிக்கணும். பெயிண்ட்டு தான் கெமிக்கலில், அந்த சொல்யூஷன் தான், அந்த பேப்பர் மஷி தான் விநாயகம் பண்ணிச்சு பொல்யூஷனு. பிளாஸ்டிக் விநாயகம் பொல்யூஷன். இப்போ செம்மண்ணு விநாயகம் பண்ணால், நம்ம மனசு கூட பண்ண, நம்ம பசங்களா கூட பண்ணால், பூ கூட அலங்காரம் பண்ணால், எவ்வளோ அலங்காரம் பண்ணால் கருக்கும் போது பொல்யூஷன் இல்லை. சிம்பிள் விஷயம். வெள்ளிக்கிழமை பூஜை, விநாயகம் பூஜை. தயவு செஞ்சு இன்னைக்கு நாளைக்கு செம்மண் விநாயகம் பண்ணுங்க, பொல்யூஷன் பண்ணாது. இது நம்ம கலாச்சாரம், இது தமிழ்நாடு. தமிழ்நாடு தான், இந்த பூமி தான் சாமி, தனி தான் சாமி, இதுதான் சாமி, விநாயகர் தான் சாமி. இதான் நம்ம பக்தி தான். ஒரு ப்ராக்டிக்கல் பக்தி வேணும். டோன்ட் பொல்யூட் தி பிளானட், டோன்ட் பொல்யூட் தி எர்த். விநாயகம் பூஜை செம்மண்ணு விநாயகம் பண்ணுங்க. மிக்க நன்றி. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் பெல். அதுதான். See you next time. Keep watching.